ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எல்லாம் வந்திருக்கீங்கன்னு, இவ்வளோ பேர் வருவீங்கன்னு நிஜமாகவே எதிர்பார்க்கல. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நிறைய ஈவெண்ட்ஸ் நான் போய் பாடியிருக்கே, இருந்தாலும் இதோ மெயினாக ஒரு செலிப்ரேஷன் மாதிரி பண்ணுறாங்க இந்த ஈவெண்ட். February 8th YMCA கிரவுண்டில் லான்ச்சும் நாய்ஸ் ஆஃப் கிரெயின்ஸும் சேர்ந்து கேனரா பேங்க் அவங்க ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி இந்த பெரிய அளவில் விஷுவல் அண்ட் ஆடியோ விஷுவல் ட்ரீட் மாதிரி இந்த நிகழ்ச்சியை அவங்க பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே எல்லோரும் வந்து இது வெற்றிகரமாக நடத்தி தரணுன்றது தான் என்னோடய வேண்டுகோள். வேறு என்ன சொல்கிறது. தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நாள் எனக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்தீங்க. தொடர்ந்தும் அந்த சப்போர்ட் உங்கள்கிட்ட இருந்து கிடைக்கணும். எல்லா ரசிகர்களும் இன்னும் அவரோட ப்ரேயர்ஸ் எனக்கு கூட வேணும்னு நான் ரொம்ப வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அப்போ நிகழ்ச்சியில் அங்கே பாடணும் இல்லை, ஒரு சர்ப்ரைஸ் அங்கே இருக்கணும் இல்லை. ஓப்பனிங் சாங் எதுன்னு நாங்கள் இன்னும் பிளான் பண்ணிட்டு தான் இருக்கோம். நான் எப்படி உங்களுக்கு பிடிச்சது பாடல் பாடுறேன். மேடம் 3 hours தான் பிளான் பண்ணியிருக்கோம். 28 வரைக்கும் 26 to 28 சாங்ஸ். அது எவ்வளோ நேரம் போகுது அப்படி. சித்ரா மேடம், நீங்கள் 25,000 பாட்டு பாடினா கூட தன்னம்பிக்கை உள்ள பாட்டா வந்து இந்த ஒவ்வொரு பூக்களே பாட்டு வந்து இன்னைக்கும் வந்து அவ்வளோ பேசப்பட்டு, அந்த பாட்டோட அனுபவத்தை சொல்லுங்க. எவ்வளோ பேர் வந்து நாங்கள் ஜெயிச்சிட்டோம், எங்களுக்கு ரொம்ப அது வந்து என்கரேஜாக இருந்துன்னு மட்டும் சொல்லிப்போங்க. ஆமாம், எனக்கும் ஒரு சில கச்சேரிகளில் போகும்போது நிறைய பேர் அப்படி சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சு வாழ்க்கை வேண்டாங்கிற ஒரு முடிவெடுக்கும் போது இந்த பாடல் கேட்டவங்க அந்த முயற்சியில இருந்து வெளியில் வந்துட்டாங்கன்னு சொல்லி நிறைய பேர் எனக்கும் சொல்லியிருக்காங்க. 2-3 பேர், நிறைய இல்லை, 2-3 பேர். ஸோ ரொம்ப சந்தோஷம்தான். அந்த ஒரு பாட்டில் வந்து நான் என்னோட கான்ட்ரிபியூஷன் ஒன்றும் இல்லை. விஜய் சார் எழுதினது, பரத்வாஜ் சார் இசையமைத்தது, நான் என்னோட குரல் கொடுத்தேன், அவ்வளோதான் நான் அதில் செஞ்சேன். ஆனால் அது நிறைய பேரோட மனசில் போய் சேர்ந்துருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம். ரெக்கார்டிங்கில் வந்து சேரன் சார் வந்து நான் பாடிட்டு போயிட்டு அடுத்த நாள் மறுபடியும் என்ன வர சொன்னாங்க. அதில் ஒரு சில வரிகள் இன்னும் கிளாரிட்டி வேணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் 2-3 லைன்ஸ் என்ன மறுபடியும் பாட வச்சாங்க. அப்படி தான் அந்த பாடல் சொல்லி வந்தேன். இல்லை, என்னோட சேர்ந்து 4 சிங்கர்ஸ் இருக்காங்க. மது பாலகிருஷ்ணன் அவர் இருக்காரு, சத்யபிரகாஷ் இருக்காரு, திஷா பிரகாஷ்ன்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக ஒரு புது பாடகி ரொம்ப அருமையாக பாடும், அவங்களும் கலந்துக்கிறாங்க. ரூபா ரேவதின்னு ஒரு சிங்கர், அவங்க பாடுவாங்க, அதோட வயலின்னு வாசிப்பாங்க. நாங்கள் இவ்வளோ பேர் சேர்ந்து தான் பண்ண போகிறோம். 3 மணி நேரம் எல்லாம் பாட முடியாது மேடம். இந்த 20,000 பாட்டுல இருந்து இந்த 26-28 பாட்டை நீங்க செலக்ட் பண்றீங்களா, இவங்க எல்லாம் செலக்ட் பண்றாங்களா, இல்ல ரசிகர்கள் செலக்ட் பண்ணிருக்காங்களா? நாங்க எல்லாரும் ஒரு டீமா உட்காந்து தான் செலக்ட் பண்ண போறோம். பாப்புலரான சாங்ஸ் ஜனங்களுக்கு பிடிக்குங்கிற மாதிரி எல்லாருக்கும் அவங்கவங்க சாய்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து தான் நாங்க செலக்ட் பண்ணோம். எங்களுக்கு 20,000 பாட்டும் பிடிக்கும். லிஸ்ட் போடுறது ரொம்ப கஷ்டம். இந்த லிஸ்ட் போடுறது ரொம்ப கஷ்டம். மேடம், நீங்க அறிமுகமாக இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, ஆனா இது வரைக்கும் ஒரு தனி கச்சேரி பண்ணணும்னு ஏன் நினைக்கல? இப்போ ஆரம்பிச்சு பண்றதுக்கு உண்டான காரணம் என்ன? அப்படின்னு இல்லை, நான் தமிழ்ல கச்சேரிகள் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி வந்து பெருசாக அந்த கிராண்ட் ஸ்கேலில் பண்ணலை. நான் மலையாளத்தில் நிறைய கச்சேரிகள் பண்ணுறேன், தமிழில் கூட பண்ணியிருக்கேன். ஆனால் இவங்க செய்கிற மாதிரி இந்த மாதிரி ப்ரெஸ் எல்லாம் வச்சு ஒரு கிராண்ட் ஒரு ஸ்கேலில் ஒரு ஆடியோ விஷுவல் ட்ரீட் மாதிரி நான் இது வரைக்கும் செஞ்சதில்லை. நான் கொஞ்சம் ஆர்டினரியாக தான் போயிட்டுருக்கேன். மேடம், லைவ் கான்செப்டில் நம்ம ஏவன் சாரும் இளையராஜா சாரும் வருவாங்களா? இன்வைட் பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பாக இன்வைட் பண்ணுவோம். அவங்க ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக வருவாங்க. ஏன்னா வந்து இளையராஜா சாங் வந்து பாட்னாவே வந்து அவர் ஏதாவது சொல்லுவார். அவர் ஏதாவது சொன்னாருன்னா உங்களோட பதில் என்ன? இந்த 28 சாங்குமே முறைப்படி எல்லா இடத்துலையும் அனுமதி வாங்கி தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. சித்ராமா சார், நீங்கள் அதை ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்கில் வந்து அந்த டிராயிங் ஒன்று காமிச்சிங்க,
ஆனா டிராயிங் முறைப்படி வந்து அனுமதி வாங்கியிருக்கு. இப்பதான் வந்து முறைப்படி சொல்றீங்க. அனுமதி வாங்கியிருக்கு. உங்களுக்கு டிராயிங்ஸ் வந்து எனக்கு தெரியும் டிராயிங்லாம் வரைவேன்னு சொல்லியிருக்கீங்க. இங்கிருந்து தான் ஓப்பனிங் ஆச்சுன்றீங்க. சென்ட்ரல்ல இருந்து என்ன ஓப்பனிங் ஆச்சு? எந்த பாட்டுக்காக உங்களை வந்து கூப்பிட்டு இந்த பாட்டு பாடுங்க அப்படின்னு சொன்னது? ம். ஃபர்ஸ்ட் சாங் வந்து ஆக்சுவலி நான் என்ன தமிழ்நாட்டுக்கு இளையராஜா சார் அழைச்சதே பூவே பூச்சுடுவா படத்துக்காக. அதோட மலையாளம் வெர்ஷன் நோக்கத்தா தூரத்து கண்ணும் நட்டுன்னு ஒரு மூவி, ஃபாசில் சார் டைரக்ட் பண்ண மூவி. அதில் வந்து நான் பாடியிருந்தேன். நதியா மொய்து அவங்களும் இன்ட்ரொடக்ஷன், நானும் அப்போ தான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தேன் மலையாளத்தில் கூட. அப்போ ராஜா சார் அந்த மூவி பார்த்துட்டு அந்த ஹீரோயினுக்கு இந்த வாய்ஸ் சூட் ஆகுது, சரி இந்த வாய்ஸை யூஸ் பண்ணிக்கலாம், சென்னையில் வந்து கொஞ்சம் வாய்ஸ் டெஸ்ட் பண்ணிக்கிறேன், வர சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஃபாசில் சார் தான் எனக்கு சொன்னார், நீங்கள் சென்னைக்கு போகும்போது ராஜா சாரை போய் மீட் பண்ணுங்கள், அவர் செக் பண்ண. முதல்ல இவர் கிண்டல் பண்ணுறாரு, ராஜா சார்கிட்ட எல்லாம் போவேன்னு நான் நிஜமாகவே எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி தான் ராஜா சார்கிட்ட தாசண்ணாவோட மேனேஜராக இருந்த குஞ்சுண்ணின் வயலினிஸ்ட் அவர் தான் என்னை கூட்டிகிட்டு போகிறார் ராஜா சார்கிட்ட. அங்கே வாய்ஸ் டெஸ்ட் பண்ணி அடுத்த நாள் ஆனால் பூவே பூச்சுடுவாக்கு முன்னாடி நீதானா அந்த கோயிலுங்கிற படத்தில் பூஜைக்கு ஏற்ற பூவிதுங்கிற பாடல் பாட வச்சார். இன்னொன்று ஆக்சுவலாக நீங்கள் இளையராஜா சார் பாட்டு தான் அதிகமாக வந்து பாடினது, நிறைய பேர் ரசிச்சது. ஸோ ஆனால் இளையராஜா சார் வந்து இங்கே சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டர் இப்போ நடிக்கிறாரு, அவர் வந்து அவன் இவன் சொல்லியிருக்காரு. இது இல்ல, அண்ணா, அண்ணா, பாடகர் இல்ல, ஒரு மத்தியில நிமிஷம். யாருமே பாலா, வந்து பாலா, கண்டனம் தெரிவிக்க. பாலா, ஒரு நிமிஷம் பாலா, இது வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்ப இவரு கேட்டார், நம்ம வெற்றி சொன்னாரு, இவ்வளவு வருஷம் ஜேர்னில ஏன் கச்சேரி பண்ணலன்னாங்க. அந்தந்த சின்ன சின்ன கச்சேரி பண்ணும்போது இவ்வளவு மீடியா முன்னாடியும் இவ்வளவு ஆட்கள் முன்னாடியும் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது இந்த கேள்வி இந்த இடத்துக்கு தேவையில்லாது. நம்ம தனியா அவங்க ரூம்ல இருக்கும் போதோ இது கேட்டுக்கலாம். இல்ல கொஞ்சம் அவருடைய request இல்லம்மா, குருநாதர் கேட்கலாம்ல. கரெக்டுமா, அது இந்த கான்செப்டுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு கேள்வி. இது வந்து இவங்க இல்ல, இந்த கேள்வி நீங்க வேற யாருக்காக வேணா கூட கேட்கலாம். ஆனா கேள்வி கேட்கக்கூடாத இடம் இது இல்ல, அதனால தவிர்த்துருங்க. நன்றி, வணக்கம். எங்களின் வரப்பேற்று வந்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.